அனாமிகா வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து என்ன பண்றாங்க, காயத்ரி கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வீட்டுக்கு வராங்க. அவங்கள நல்லபடி கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா கவனிச்சிடலாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. யாரோ காலிங் பெல் அழுத்த சத்தம் கேட்குது. யாருன்னு போய் பாரும்மா அப்படின்னு சொல்லிட்டு மகா கிட்ட ராஜலட்சுமியும், பாட்டியும் சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் கதவ திறக்குறாங்க. பார்த்தா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அனாமிகாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நின்னுட்டு இருக்காங்க. நாங்கலாம் அனாமிகா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறாங்க. நம்ம மகா சரி அம் இதான் வீடா? ரொம்ப நல்லாயிருக்கு. வீடு நல்லா பெருசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. உடனே அனாமிகா ஓடி வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, சரி மகா வந்து பார்த்துட்டு இவங்கலாம் யாரு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து மகா கிட்ட கேட்குறாங்க, இவங்க யாரு? அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பெரியவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ராஜலட்சுமி தான் இந்த வீட்டுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுட்டுருக்காங்க. உடனே வந்து நீங்கள் யார் அப்படின்னோடனே இந்த வீட்டோட மூத்த மருமகன் நான் அப்படின்றாங்க. அடுத்து வந்து இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து காயத்ரியும் அதுக்கப்புறம் சித்ரா எல்லாருமே வராங்க. அனாமிகா வந்து சொல்ல வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. சரி அனாமிகா வீடு ரொம்ப சூப்பராக இருக்குது, எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இவ்வளோ பெரிய வீட்டில் நீ வாழ்கிற அப்படின்னு. ஆமாம், பின்ன சாதாரண குடும்பமா இது? எவ்வளோ பெரிய குடும்பம் தெரியுமா? இவங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்க தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. உடனே வந்து ஏதோ பேச வராங்க. உடனே அனாமிகா வந்து கண்ணை காட்டுறாங்க காயத்ரி கிட்ட. இப்படியே பேசியிருந்தா எப்படி? காஃபி கொடுக்க வேணாமா இவங்களுக்கு அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு மகா வந்து போகிறாங்க காஃபி எடுத்துகிட்டு வரதுக்கு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அனாமிகா கிட்ட வந்து கேட்குறாங்க, சரி உன் ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. என் ஹஸ்பண்ட் பயங்கர பிஸி, அவரெல்லாம் வந்து பார்க்கவே முடியாது, மொத்தம் எத்தனை கம்பெனிஸ் இருக்குமா எல்லா கம்பெனியும் அவர் தான் பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அப்படியே எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. பாட்டியும் வந்து அதுக்கப்புறம் ராஜலட்சுமியும் காயத்ரி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே முடிக்கிறாங்க. அப்படியா? இவ்வளோ கம்பெனி எப்படி அவரால் பார்க்க முடியுது ஒரே ஆளா? அப்போ ஒன்றை சரியாக கவனிக்க மாட்டாருன்னு சொல்ல. அதெல்லாம் கிடையாது, எனக்குன்னே நேரம் ஒதுக்குவார், என் கூடவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார், அந்த மாதிரி ஒரு பிஸியான ஆள் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. உடனே மகா வந்து காஃபி கொடுக்குறாங்க. சரி இவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னோடனே, இவங்க ஹஸ்பண்டு என்னோட ஹஸ்பண்டுக்கு சும்மா வந்து உதவியாக இருக்கார் அவ்வளோதான், அவரெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது இந்த கம்பெனிலலாம், என் ஹஸ்பண்ட் தான் மெயின், இவர் சும்மா உதவி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு. ஓ அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க அவங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ராஜலட்சுமி செம்ம டென்ஷனாக வராங்க. உன்னை மகா வந்து என்ன இவ இப்படி சொல்கிறா அப்படின்னு பார்க்குறாங்க. காயத்ரிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்படிலாம் வந்து கதையாளந்து விடுறாளே இவ, பயங்கர கேடியாக தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க சித்ரா. அடுத்து வந்து ஓ அப்படிங்களா, அப்போது எல்லாமே உன் ஹஸ்பண்ட் தானா? அப்போது உன் கையில் தான் இந்த வீட்டு ராஜாங்கன்னு சொல்ல. ஆமாம் எப்போவுமே என் கையில் தான், கொத்து சாவி கூட என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. ராஜலட்சுமி என்ன இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் கரெக்டாக அங்கே வராரு நம்ம விஜயை பார்த்துட்டு ஐயோ இவர் வராரே, எதாவது சொல்லிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அனாமிகா வந்து இவர் என் ஹஸ்பண்ட் வந்திருக்காரு அப்படி சொன்னோம். ஓ இவர் தான் உங்கள் ஹஸ்பண்டா? நான் அமெரிக்காவுக்கு போனதால எனக்கு தெரியவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து அதில் சொல்கிறாங்க. நைஸ் மீட்டிங்ன்றாங்க. ஆமாம் நீங்களாம் வந்து அனாமிகா ஃப்ரெண்ட்ஸா? ஆமாங்க நாங்களாம் அனாமிகா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றாங்க. கல்யாணத்துக்கு வர முடியல, அதனால தான் வீட்டில் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்றாங்க. சரிங்க இவ்வளோ பிஸி ஷெட்யூலில் நீங்கள் எப்படி இதெல்லாம் பார்க்குறீங்க? இவ்வளோ கம்பெனி நீங்களே பார்த்துக்கிறீங்களே, பெரிய விஷயம் தான் அப்படின்னு. என்னது கம்பெனி பார்த்துக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உடனே வந்து இல்லைங்க அவங்ககிட்ட அப்புறம் பேசிக்கலாம், நீங்கள் போங்க, அவருக்கு ரொம்ப பிஸி. எங்க கொஞ்ச நேரம் நாங்கள் இருந்துட்டு போயிட போகிறோம், ஏன் உங்கள் ஹஸ்பண்ட் என் கூட பேசக்கூடாதா? அதெல்லாம் நல்லா பேசலாம். இங்கே பாருங்கள் அவ்வளோ கம்பெனிஸ்லாம் ஒன்றும் நான் பார்த்துக்கல, என் அண்ணன் தான் எல்லாத்தையும் கவனிச்சிக்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க்கை தான் நான் பண்ணுவேன், எனக்கு கவிதைகள் எழுத ரொம்ப பிடிக்கும், அதை பார்த்தா அனாமிகா கூட எனக்கு கல்யாணம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சரி சாப்பிட்டு போங்க அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இதெல்லாம் பார்த்து செம காண்டாகிறாங்க அனாமிகா. அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. இப்படி உண்மையை சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. என்ன அம்பிகா நீ திருந்தவே மாட்டியா? அப்போ தான் வந்து எங்கள் கூட வந்து காலேஜ் படிக்கும்போது தான் வந்து ரொம்ப போய் பேசுவேன், எதுக்கு எடுத்தாலும் வந்து ஓவராக பந்தா காட்டுவேன், எங்களுக்கே ரொம்ப வெறுப்பாக இருக்கும். ஆனால் இப்போவும் இதே மாதிரி பண்ணிகிட்ருக்க, நீ திருந்திட்ட, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சது, நீ திருந்திட்டேன்னு நினச்சிட்டு தான் உன்னை பார்க்க வந்தோம், ஆனால் நீ இன்னும் திருந்தலை, உனக்கு ஒரு நல்ல மனுஷன் உண்மையான மனுஷன் கிடச்சிருக்காரு விஜய், இனிமேட்டாவது திருந்து அவர் கூட சேர்ந்து ஒழுங்காக வாழ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அப்படியே அனாமிகா கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுறாங்க, பார்த்து வெம்புறாங்க. உடனே வந்து சொல்கிறாங்க நம்ம ராஜலட்சுமி, பொய் சொன்னால் எதுவுமே நிலைக்காது, பொய் சொன்னால் ஒரு நிமிஷத்தில் வந்து அது வந்து நல்லா இருக்கமா தோணும், ஆனால் உண்மை தெரிஞ்சால் அதோட அசிங்கம் எதுவுமே இல்லை, இவ்வளோ அசிங்கப்பட தேவையே கிடையாது, உண்மையை சொல்லிட்டு போயிருக்கலாம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை பார்த்து இன்னும் டென்ஷன் ஆகிறாங்க அனாமிகா. நானா உண்மையை சொல்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்குது சொல்கிறதுக்கு, இவர் பண்ண வேலை அப்படி, இந்த விஜய் பண்ண வேலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காயத்ரி கிட்டே வந்து டென்ஷன் ஆகி அங்கேருந்து போகிறாங்க அனாமிகா.